ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். அமானுஷ்ய கதைகள்ன்ற பக்கத்தில் எனக்கு சொந்தமாக நடந்த அனுபவங்களையும் சில கதைகளையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி சொந்தமாக எனக்கு நடந்த அனுபவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அம்பத்தூரில் ஒரு 13 கொடுத்தனம் அங்கே இருக்கிற ஒரு காம்பவுண்டில் கொடுத்தனம் இருந்தோம். அப்போ என்னுடைய அப்பா சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப ஆசை சபரிமலைக்கு மாலை போட்டுக்கணும் அப்படின்ட்டு. 11 வயசுன்றதுனால அது ஒரு ஏஜுக்கு அட்டன் பண்ணுற வயசுன்றதுனால அந்த காம்பவுண்டில் இருக்கிற எல்லாருமே பயந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு உட்காந்துட்ருக்கேன்னு காரணம்னா அது அந்த ஐயப்ப சாமிக்கு தான் அந்த புண்ணியம் போய் சேரும். ஏன் அப்படின்னு சொன்னால் இத்தனை பேருடைய பேச்சை மீறி நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டேன். அப்போ எனக்கு 11 வயசு, கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு இருந்தால் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஜோசியக்காரர் கண்ணன் ஜோசியன்ட்டு இருப்பார் ஒருத்தர். அங்கே எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா அது பக்கத்தில் பாயம்மா வீடுன்னு ஒன்று இருக்கும். அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க கூப்பிட்டுருந்தாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்காக எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு எதிர்க்க ஆப்போசிட்டில், அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் யாரோ ஒரு ஜென்ஸ் சூசைட் பண்ணிவிட்டு செத்து போயிருக்காரு. அது 10-15 நாளுக்கு மேலே ஆகி அது முகங்கள்லாம் வீங்கி ரொம்ப ஸ்மெல் அடித்து அந்த பாடி அங்கேருந்து எடுத்திருக்காங்க. அது ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதம் ஆயிருந்திருக்கும். நான் இந்த சபரிமலைக்கு மாலை போட்டிருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அவங்க வீட்டுக்குள்ளே அது நடந்தது இன்னும் அவங்க வீட்டு எதிர் வீடு தான். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு கெட்ட வாடை, ஒரு செத்து போயிட்ட ஒரு பாடியிலேருந்து வர ஒரு பயங்கரமான வாமிட் வர அளவுக்கு ஒரு ஸ்மெல் அடிக்குது. என் கை காலெல்லாம் கொடாயுது. என்னால் உட்கார முடியல. இத்தனைக்கும் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன். கொடாயுது. எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அப்படி என்ன ஆச்சு அப்படின்ட்டு இருந்தால் இங்கேருந்து வான்னு எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன். சரின்ட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துடுறோம். கொஞ்ச நாள் பொறுத்து நான் மாலையெல்லாம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு கழட்டி முடிச்சிட்றேன். அந்த மாலையால் எனக்கு அந்த சமயம் பிடிக்காமல் இருந்தது. மறுபடியும் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்க கூப்பிட்டாங்க. நான் அந்த சைடாக, அவங்க வீட்டு சைடாக போன உடனே அந்த கெட்டது என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு அதுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா, மனசில் ஒரு விதமான பயம், திகில். நம்ம செத்து போயிடுவோம், என்னவோ பண்ணுது, யாரோ நம்மளை தேடி வராங்கன்ற பயம். அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நான் பெரிய மனுஷி ஆகிட்டேன், பெரிய பொண்ணு ஆகிட்டேன். முடிச்சிட்டு அந்த பயம் திகில் என்னை விடலை, தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நானும் எங்கள் பாட்டியும் மார்க்கெட்டுக்கு போனோம். அந்த இடத்துல ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கும். அந்த ஐயப்பன் கோவிலில் 6 மணி ஆனால் பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையோடைய சத்தம் என்ன ஆச்சுன்னா, உள்ளே எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்க, வா நம்ம போய் பார்க்கலான்ட்டுன்னு. சரின்ட்டு போய் நின்ன உடனே கதவை நடையை திறக்க போகிறாங்க. ஒரு படிக்காக கற்பூரம் ஏற்றிட்டு போவாங்க டெய்லி அந்த ஐயப்பன் கோவிலில். படிப்படிக்கு கற்பூரம் ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அந்த மேலே இருந்த அந்த கெட்டது என்னை கொடாயுது. சரி வெளியே போகலான்ட்டு இப்படி திரும்புகிறேன். என் முதுகு பக்கம் ஃபுல் ஜனங்க நின்றுடுச்சு. ஏன்னா அது மெயின் ரோட்டில் இருக்கும் அந்த ஐயப்பன் கோவில். இப்போ கூட இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா, அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே ஐயப்பன் கோவில்னு கேட்டாலே சொல்லுவாங்க அங்கே இருக்குது. பட்டாசு வெடித்து மோளம் அடித்து தான் அங்கே திறப்பாங்க. என்னால் அதை பார்க்க முடியல. தொடையை அப்படியே ஒரு முறுக்கி முதுகில் அப்படியே ஒரு ஒற்றை சுற்றி இழுக்கிற மாதிரி அப்படி ஒரு சுற்றி அப்படி இழுக்குது என்னால் அந்த சாமியை பார்க்க முடியல. அந்த மோள சத்தத்துக்கும் அந்த ஐயப்பனோட சரண கோஷத்துக்கும் தூக்குது, அப்படியே மேலே தூக்குது. பார்க்காதன்னுது. என் அப்பா அம்மா பண்ண புண்ணியம், எங்கள் அம்மா ஒண்டி தான் எனக்கு பண்ண புண்ணியம். அப்பான்னு சொல்ல மாட்டேன், என் அப்பா பாசம் எனக்கு கிடையாது, என் அம்மா தான். எங்கள் அம்மா பண்ண புண்ணியம். நல்ல வேலை என் முதுகு பக்கம் ஜனங்க இருந்ததால் என்னால் அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியல. அப்படியே அடித்து தூக்குது. சரின்னுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு தூக்கி அப்படியே பிச்சு உடம்ப போட்டுது. அவ்வளோதான். அவர் நடைய டவாலு தரதாங்க பாருங்கள். அப்படியே நெத்தி போட்டில் டப்புன்னு அடித்து மேலே ஒரு பனைமரம் அடி உயரத்துக்கு தூக்கி என்னை இறக்கி விட்டா மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே அடிச்சு போட்டா மாதிரி ஆகிட்டு. அவ்வளோதான். படி ஃபுல்லாக கற்பூரம் ஏற்றிட்டு போயிட்டு ஐயனுக்கு தீபாராதனை நடந்தது. அப்படியே அடித்து போட்டா மாதிரி ஆயிடுச்சிங்க. அப்புறம் அது இப்படியே மயக்கத்தோடு தான் நான் போய் அந்த ஐயப்ப சாமியை பார்த்துட்டு வந்தேன். அதனாலேயும் இன்னும் அந்த மேலே இருந்த அந்த தீய சக்தி எனக்கு விலகி போயிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் அதை காப்பாற்றுற தெய்வம்னு ஒன்று இருக்குது. நம்ம தானாக தேடி போய் எங்கேயாவது ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டோன்னா அதை அதுலேருந்து நம்மளை காப்பாற்ற கண்டிப்பாக ஒரு கடவுள் வருது. ஆனால் நம்ம நம்பணும், நம்ம வழிபடணும்.
எல்லோரும் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. இன்னொரு அமானுஷ்ய விஷயத்தில் நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.